வெல்கம் டு ரோமா சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பூ பருப்புஸ்லி அதுக்கு ஊற வச்சுருக்கேன். அது கூட மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சாதமும் வாழைப்பூவும் குக்கரில் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். பருப்புஸ்லிக்கு ஒரு 1/2 hour கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகா வத்தல் அதை ஊற வச்சுருக்கேன். இது 1 கப்பு கடலைப்பருப்புன்னா 1 கப்பு துவரம்பருப்பு, 4-5 மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. அதே 1/2 hour இதில் கடலைப்பருப்பும் பச்சை மிளகாவும் மோர் குழம்புக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வாழைப்பூ பருப்புஸ்லியும் மோர் குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி வடித்து இந்த பருப்புஸ்லிக்கு ஊற வச்ச பருப்பும் மிளகாவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருங்காயமும் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து மிக்சி ஜாரில் குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்புஸ்லி பண்ணுறதுக்கு தண்ணியை வடித்தது இந்த மாதிரி அதில் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் பருப்பை சேர்த்துட்டு பெருங்காயமும் அதுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வாழைப்பூ வேக வைக்கச்சேவே நான் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அந்த கேப்பில் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டு வச்சுருக்கேன். இந்த கடாய் லைட்டாக சூடாகட்டும். இதை அரைச்சி எடுத்து அடுத்தது நம்ம தாளிச்சிடலாம். மிக்சியில் அரைக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் இந்த பருப்புஸ்லி அரைக்கும்போது சேர்த்துக்கோங்க. நல்ல மொறுன்னு நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் உடம்புக்கு, கண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இது போல் உதிராக தண்ணி விடாமல் மிக்சி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கே கடாயில் நான் ஒரு குழிக்கரண்டிக்கு கடலெண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு கடலெண்ணெய் போட்டு பண்ணும்போது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக அந்த பருப்புஸ்லி. இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இது வறுபடட்டும். இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதில் இந்த பருப்புஸ்லி அரைச்சி எடுத்துன்னு வந்ததை சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுலேயே உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டேன். கருவேப்பிலையும் அரைக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கோங்க, தாளிக்கும் போதும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கண்ணுக்கு, உடம்புக்கெல்லாம் நல்லது. நன்னாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மொறுன்னு வரும் உசிலி உதிரா. இந்த பக்கம் கடாயில் பருப்புஸ்லி வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நான் இதுக்கு மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், இது மோர் குழம்புக்கு வறுத்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அது லைட்டாக வறுபடட்டும் வெந்தயம். அதுக்கப்புறமா அதில் இந்த மோர் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு 2 minutes வறுத்துன்ட்டு இந்த மோர் குழம்பு பண்ணும்போது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அரைக்கும்போது அதில் கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. மோர் குழம்புக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஸோ இப்போ இதில் கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து வறுபட்டுருக்கு. இது கூடவே சீரகமும் போட்டுக்கலாம். நீங்கள் வெந்தயம் போடும்போதும் சீரகம் போடலாம், இல்லை இப்பவும் சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கணும். ஒரு 2 minutes வதக்கிண்டா போதும். நல்ல மோர் குழம்பு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பாருங்கள், ஒரு 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன். இந்த பக்கம் பருப்புஸ்லி ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் இந்த பக்கம் மோர் குழம்புக்கு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். லைட்டாக வறுபட்டால் போதும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன், பல்லாக. அதையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு காட்டுறேன். இப்போது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த மாதிரி மோர் குழம்புக்கு. இப்போ மோரை ரெண்டா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டுட்டேன், அதையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 minutes கொதிக்க வச்சுக்க போகிறோம். அடுப்பை சிம் பண்ணிட்டு இது 5 minutes கொதிக்கட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும், நுரைச்சிட்டு வரும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். பருப்புஸ்லி நல்லா உதிராக ரெடி ஆகிடுது. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
அது உப்பை போட்டு மஞ்சப்பொடி போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மினிட் அடுப்பில் இருந்தால் போதும். இந்த பக்கம் மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் பருப்புஸ்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பருப்புஸ்லி இங்கே இருக்குது, மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சிம்மில் வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் இப்போ நம்ம மோர் குழம்புக்கு சுண்டைக்காய் வறுத்து போட போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அது சுண்டைக்காவை நல்லா வறுத்துட்டு அது மேலேயே கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு மோர் குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போ பருப்புஸ்லி ரெடி ஆகிடுது. அது மேலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் சேர்த்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழையும் மேலே தூவிடுறேன் நான் பருப்புஸ்லிக்கு. இப்போ சுண்டைக்காய் வறுபட்டுருது, அதை இந்த மோர் குழம்புல சேர்த்து இங்கே வந்து கொத்தமல்லி தழையை மேலே தூவி வச்சுட்டேன். ஆஃப் பண்ண அடுப்பை. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறோம். எண்ணெய் விட்டுண்டு அதே மாதிரியே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இது அப்படியே மோர் குழம்புல சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மோர் குழம்பும் நல்லா நுரைச்சி வந்துடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கும் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறோம். மோர் குழம்புலையும் கொத்தமல்லி சேர்த்துட்டோம். சூப்பராக இந்த வாழைப்பூ பருப்புஸ்லி அப்புறம் சுண்டைக்காய் வத்தல் போட்டு மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த வாழைப்பூ பருப்புஸ்லி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு சாதத்துக்கும் அதை தொட்டுன்னு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வாழைப்பூவை 2 விதமாக பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் வந்து பருப்புஸ்லி வதக்கினேன். அப்படி பண்ணாமல் இட்லி தட்டில் வேக வச்சுட்டு கூட உதிர்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டு பண்ணலாம். அது ஒரு விதம். அதுவும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக்ஸ் கொடுங்க. இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.